இனிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதில் மாடல் 2 ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹10,000 at 10% per annum for 3 years. ரூபாய் 10,000 அசலுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் வட்டியின் மதிப்பு யாது? என்ன கொடுத்துருக்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அசல் 10,000 கொடுத்துருக்குறாங்க. 10% per annum கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க. அப்போ 2 ஆண்டாக இருந்தால் 2 1 போடுவோம். 3 வருஷமாக இருந்தால் 3 3 1ன்னு போடுவோம். சரி, எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். முதல்ல 10,000 அசல், அது 100% வச்சுக்கணும். அப்போது 10,000த்தில் ஒரு சைபர் கேன்சல் பண்ண 10% வேணும். அதனால் ஒரு சைபர் மட்டும் 0 மட்டும் கேன்சல் பண்ணால் 1000 = 10%. இது முதல்ல 3 × 1000 போட்டுக்கிறோம். இது முதல் வருட வட்டி. அடுத்து அதே 1000த்தை 100%ன்னு வச்சுக்கணும். வச்சா ஒரு 0 கேன்சல் பண்ணால் 100 = 10%. இது ரெண்டாவது வருட வட்டி. அடுத்தது அதே 100க்கு 100 10%ன்னு வச்சுக்கிறோம். பர்சன்ட்னு வச்சுக்கும் போது 10% கேட்குறாங்க. ஒரு 0 கேன்சல் பண்ணால் 10 = 10%. இது மூணாவது வருட வட்டி. அப்போ என்ன? 3 × 1000 3000, 3 × 100 ரெண்டாவது வருட வட்டி 100 300, 1 × 10 = 10. அப்போது 3310. பி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் rupees for 10,000 at 5% per annum for 3 years. 10,000 ரூபாய் அசலுக்கு 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு யாது? சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அது 10,000க்கு 10% போட்டோம். இப்போ அதில் பாதி 5% கண்டுபிடிக்கும். எப்படி? 2 வருஷமாக இருந்தால் 2 1ன்னு போடுவோம். 3 ஆண்டுகளாக இருந்தால் கூட்டு வட்டிக்கு 3 3 1ன்னு போடுவோம். சரி, 10,000க்கு 100%. சரி, ஒரு சைடு 0 கேன்சல் பண்ணால் 1000க்கு 10% ஆச்சு. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5% தான் கொடுத்துருக்காங்க. அதில் பாதி 1000த்தில் பாதி 500, அது 5%. இது முதல் வருட வட்டி. அடுத்து அதே அந்த 500 = 100%ன்னு வச்சுக்கணும். ஒரு 0 கேன்சல் பண்ணால் 10% கிடைக்கும். 50 = 10%. அதில் பாதி 25ன்றது 5%. இது ரெண்டாவது வருட வட்டி. ரைட். அடுத்தது 25 = 100%ன்னு வச்சுக்கிறோம். அப்போது 10% வேணும். 10% வேணும்னா 2 அதாவது 10% தேவையில்லை. 1% கண்டுபிடிக்கணும். 1% கண்டுபிடிக்கணும்னா 2 0 கேன்சல் பண்ணால் 1 என்ன வரும்? 0.25 வரும். அதான் இப்போ என்ன பண்ணணும்? 5% வேணும்னா 5ஆல் பெருக்கலாம். பெருக்குனா 25 × 5, தட் இஸ் 1.25. இது மூணாவது வருட வட்டி. அப்போது 3 3 1 சொன்னோம். 3ன்றது 3 × 500 1500, 3 × 25 75, 1 × 1.25. அப்போது 1576 ரூபா 25 பைசா. சி இஸ் தி ஆன்சர். அடுத்து மூணாவது. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 8,000 at 5% per annum for 3 years. ரூபாய் 8,000 அசலுக்கு 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு யாது? நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். கூட்டு வட்டிக்கு 2 வருடம்னா 2 1ன்னு போடணும். 3 ஆண்டு சொன்னால் 3 3 1ன்னு போடணும். சரி, அசல் எவ்வளவு? 8,000. பிரின்சிபல் அமௌண்ட் 8,000. 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 10% கண்டுபிடிச்சி அதில் பாதி போட்டுக்கலாம். அப்போ 8,000 = 100%. 800, அது ஒரு 0 கட் பண்ணால் 800 = 10%. ஆனால் 5% தான் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்? அதில் பாதி 800ல் பாதி 400. 400 = 5%. இதுதான் முதல் வருட வட்டி. சரி, அடுத்து அந்த 400 = 100%ன்னு வச்சுக்கணும். ஒரு 0 கட் பண்ணால் 10%. அப்போ 40 = 10%. நமக்கு கொடுத்துருக்கிறது 5%. அதனால் பாதி 20 = 5%. இது இரண்டாவது வருட வட்டி. அடுத்தது 20 = 100% வைக்கணும். அப்போ 20ல் 1% கண்டுபிடிச்சோம்னா, அதாவது ஒரு 0 கட் பண்ணால் 10% ஆகும்.
அப்போ 2 ஈக்குவல் டு 10%, 1 ஈக்குவல் அதில் பாதி 1 ஈக்குவல் டு 5%. இது மூணாவது வருட வட்டி. அப்போ என்ன சொன்னால் 3 3 1 போடணும். 3 பெருக்கல் முதல் வருட வட்டி 400, 1800. அடுத்தது 3 பெருக்கல் ரெண்டாவது வருட வட்டி 20, 60. மூணாவது வருடம் 1 பெருக்கல் 1 ரூபா. அப்போ 1261 ரூபாய். பி இஸ் தி ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2500 at 5% per annum for 3 years. ரூபாய் 2500 அசலுக்கு 5% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பையாது. இது கூட்டு வட்டி கேட்குறாங்க. என்ன 2 ஆண்டு வட்டின்னா 2 1 போடணும், 3 ஆண்டுன்னா 3 3 1 போடணும். சரி, அப்புறம் இப்போ அசல் எவ்வளவு 2500. அதுதான் நாம் 100% வச்சுக்கிறோம். எத்தனை பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க? 5% வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10% கண்டுபிடிச்சி அதில் பாதி போட்டுக்கலாம். அப்போ 250 ஈக்குவல் டு 10. எல்லாம் ஒரு ஜீரோ கட் பண்ணால் 250 ஈக்குவல் டு 10. அதில் பாதி 125 ஈக்குவல் டு 5%. இதுதான் முதல் வருட வட்டி. சரி, அடுத்தது 125 ஈக்குவல் டு 100%ன்னு வச்சுக்கிறோம். இதில் 10% கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறோம், அதில் ஒரு ஜீரோ கட் பண்ணுறோம். அப்போ 12.5 ஈக்குவல் டு 10%. அப்போ அதில் பாதி கண்டுபிடிக்கணும். அதில் பாதின்னா எவ்வளோ? 12.12 பாதி 6, 5ல் பாதி 25, 6.25. இதுதான் 5%. அப்போ ரெண்டாவது வட்டி 6.25. அடுத்தது அந்த 6.25 நாம் என்னன்னு வச்சுக்கணும்? 100%ன்னு வச்சுக்கணும். இப்போ 1% கண்டுபிடிக்கிறோம். 1% எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா 2 ஜீரோ தள்ளினா 0.625 ஈக்குவல் டு 1%ன்னு வரும். அப்போ அதை 5ஆல் பெருக்குனா 0.3125. அப்போ மூணாவது வட்டி 0.3125. இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். 375, 19.75, 0.3125 கூட்டினா 395.0625. அப்போ டி இது ஆன்சர். அதுக்கு find the compound interest rupees 32,000, 12% per annum for 3 years. ரூபாய் 32,000 அசலுக்கு 12% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு யாது? சரி, 2 ஆண்டு கூட்டு வட்டினா 2 1 போடணும், 3 ஆண்டு கூட்டு வட்டினா 3 3 1 போடணும். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அசல் 32,000, அதுதான் 100%. என்ன கொடுத்துருக்காங்க? 12% கொடுத்துக்கிறாங்க. 12% கொடுத்துருக்கனால 1% கண்டுபிடிச்சி அதை 12ஆல் பெருக்கலாம் ஈஸியாக. அப்போ என்ன? 32,000 ஈக்குவல் டு 100%. 2 ஜீரோ கட் பண்ணிட்டா 320 ஈக்குவல் டு 1%. அப்போ 12% அதை 12ஆல் பெருக்குனா தீர்ந்து 320 12ஆல் பெருக்குனா 3,840. இதுதான் முதல் வருட வட்டி. அப்புறம் 3,840 இஸ் ஈக்குவல் டு 100%. அதில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி கொடுத்தனா 38.40. அது இஸ் ஈக்குவல் டு 1%. இப்போ 12% கேட்குறாங்க. இதை 12ஆல் பெருக்குனா 460 ரூபா 80 பைசா. இது ரெண்டாவது வருட வட்டி. அடுத்து 460 ரூபா 80 பைசா இஸ் ஈக்குவல் டு 100%ன்னு வச்சுக்கிறோம். அது 2 ஸ்தானம் தள்ளினா 2 ஜீரோ கட் பண்ணால் 1% கண்டுபிடிக்கலாம். 1% வரும்போது 4.60, அந்த 80 விட்டுடலாம். அப்போ அது 12% வேணும்னா 12ஆல் பெருக்குனா 55.20. அதுதான் மூணாவது வருட வட்டி. அப்போது அதாவது 3 பெருக்கல் 320 போட்டிருக்கு, அது மிஸ்டேக். 3,840 வரும். 3,840 ஈக்குவல் டு 11,520. அடுத்தது 3 பெருக்கல் ரெண்டாவது வருட வட்டி 460 ரூபா 80 பைசா. அது ரெண்டையும் பெருக்கினா 1,382 ரூபா 40 பைசா. அடுத்தது 1 பெருக்கல் மூணாவது வருட வட்டி 55 ரூபா 20 பைசா.
அப்போ 51 பெருக்கல் 55.20 இப்போ 55.20 இது மூணையும் ஆட் பண்ணால் 12,970 ரூபா 60 பைசா. சிஇசி ஆன்சர். அதை கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. 303 பெருக்கல் 320 இருக்குது, அது 3 பெருக்கல் 3840 வரும். அடுத்து ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹5,000 at 10% per annum for 3 years. ₹5,000 அசலுக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு அது. சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 2 ஆண்டு கூட்டு வட்டினா 2 1 போடணும், 3 ஆண்டுனா 3 3 1 போடணும். இப்போ என்ன அசல் கொடுத்துருக்காங்க 5,000, 10% கொடுத்துருக்காங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, 5,000 is equal to 100%. அப்போது ஒரு ஜீரோ கட் பண்ண 500 = 10%. இதுதான் முதல் வருட வட்டி. ரைட். அடுத்தது 500 is equal to 100%. அப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணால் 50 = 10%. இது ரெண்டாவது வருட வட்டி. அப்போ 50 is equal to 100%. அது ஒரு ஜீரோ கண்டுபிடிச்சா கட் பண்ணிட்டா 10%. அப்போ ₹5 is equal to 10%. இது மூணாவது வருட வட்டி. இப்போ 3 பெருக்கல் முதல் வருட வட்டி 500, 1500. 3 பெருக்கல் இரண்டாவது வருட வட்டி 50, இப்போ 150. மூணாவது வட்டி 1 பெருக்கல் 5, அப்போ 5. அது மூணையும் ஆட் பண்ண கூட்டினா ₹1,655. சி இஸ் தி ஆன்சர். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹8,000 at 8% per annum for 3 years. ₹8,000 அசலுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரி, 2 ஆண்டு கூட்டு வட்டினா 2 1 போடுவோம், 3 ஆண்டு கூட்டு வட்டினா 3 3 1 போடுவோம். எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம டைரெக்டாக போடுறதுக்கு போல 1% கண்டுபிடிச்சி அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். அசல் எவ்வளவு? 8,000. 8,000 = 100%. அப்போது 1% வேணாலும் 2 ஸ்தானம் தரணும். 2 ஜீரோ கட் பண்ணிட்டா 80 = 1%. அப்போது 80யும் 8யும் பெருக்கணும். அதாவது 1% ஈக்குவல்ட்டுனா 8% வேணும்னா 8ஆல் பெருக்கணும். அப்போது 80 பெருக்கல் 8 640. இதுதான் முதல் வருட வட்டி. அடுத்து அந்த 640 = 100%. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினா அதான் 6.40 அல்லது 6.4 தான் 1%. இப்போ 8% வேணும். அப்போ அதை 8ஆல் பெருக்கணும். 6.4 பெருக்கல் 8ஆல் பெருக்கினா 51.2. இது ரெண்டாவது வருட வட்டி. இப்போ அடுத்தது இந்த 51.2 is equal to 100%. அப்போது 1% வேணும்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். அப்போ 0.512 வரும். அது ரெண்டையும் பெருக்கினா 8% வேணும். 8ஆல் பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது 0.512 பெருக்கல் 8 ரெண்டையும் பெருக்கினா 4.096. அதான் மூணாவது வருட வட்டி. அப்போ முதல் வருட வட்டி 3 பெருக்கல் 640 1920. ரெண்டாவது வட்டி 51.2. அப்போ 3 பெருக்கல் 51.2 ரெண்டையும் பெருக்கினா ₹153.60. அடுத்தது மூணாவது வருட வட்டி 1 பெருக்கல் 4.096 பெருக்கினா 4.096. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கூட்டினா ₹2,087.69. அந்த இதில் பார்த்தீங்கன்னா 69 பைசான்னு இருக்குது. அப்போது 70 பைசா. டி இஸ் தி ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹6,000 at 10% per annum for 3 years. ₹6,000 அசலுக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரி, 2 ஆண்டு கூட்டு வட்டினா 2 1 போடணும், 3 ஆண்டு கூட்டு வட்டினா 3 3 1 போடணும். சரி, எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? 10%. அப்போ ஈஸியாக போட்டுடலாம். அசல் எவ்வளவு? 6,000. பிரின்சிபல் அமௌண்ட் 6,000. 6,000 = 100%. அப்போ 10% வேணும்னா 600, ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டா 600 is equal to 10%. இது முதல் வருட வட்டி. 600 is equal to 100% வச்சுக்கிறோம். ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டா
60 ஈக்குவல் டு 10% ஆயிரும். அப்போ 2வது வருட வட்டி. அடுத்தது 60 ஈக்குவல் டு 100% வைக்கிறோம். 10% வேணாம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டு 6 ஈக்குவல் டு 10%. இது 3வது வருட வட்டி. அப்போ 3 பெருக்கல் முதல் வருட வட்டி 600, 2 பெருக்கல் 1800, 3 பெருக்கல் 2வது வட்டி 60, அப்போ 6 பெருக்கல் 60 180, 3வது வருட வட்டி 6 ரூபா, 1 பெருக்கல் 6 6. இப்போ இது 3 ஆட் பண்ண 1986. ஆன்சர் இஸ் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒன்று வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்யூ, நன்றி.